இந்தியாவின் 68வது சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 14வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். முன்னதாக போர் நினைவு சின்னம் சென்று நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். மேலும் வீரதீர செயல் புரிந்தோர் மற்றும் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிவுடன் இனிப்புகள் வழங்கினார். நாட்டின் 68வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் இன்று தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றுவதற்காக வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கடற்கரை சாலையில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடி அசைத்து வரவேற்பு அளித்தனர். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தொடர்ந்து 2வது வருடமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னம் அமைந்திருக்கும் இடத்திற்கு வருகை தந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களுக்கான ராணுவ தலைமை படைத்தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் வரவேற்றார். சென்னை கடற்படை பொறுப்பு அதிகாரி கமோடர் அமர் கே மகாதேவன், தாம்பரம் விமானப்படை தள அதிகாரி ஏர் கமோடர் ரிப்பன் குப்தா, சென்னை கிழக்கு மண்டல கடலோர காவல்படை ஐஜி SP சர்மா, தென் பிராந்திய ராணுவ மேஜர் ஜெனரல் RG கிருஷ்ணன் ஆகியோரை லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் முதலமைச்சருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக ராணுவ அதிகாரிகள் புடைசூழ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்றார். படை வீரர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் 2 நிமிட நேரம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை ராணுவ உயரதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சென்னை மாநகர காவல்துறையின் மோட்டார் சைக்கிள் பிரிவினர் சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டைக்கு புடைசூழ அணிவகுத்து அழைத்துச் சென்றனர். கோட்டை முகப்பில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத் மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். தென் மாநிலங்களுக்கான ராணுவ தலைமை படைத்தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகளையும் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு K ராமானுஜம் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகளையும் முதலமைச்சருக்கு தலைமைச் செயலாளர் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் சீருடை பணியாளர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு தலைமைச் செயலக கோட்டை முகப்புக்கு எதிரே அணிவகுத்து நின்ற தமிழ்நாடு காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்த வாகனத்தில் சென்றபடி பார்வையிட்டார்.
தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலக முகப்பில் வண்ண மலர்களால் அழகுற அமைக்கப்பட்டிருந்த மேடையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுதந்திர தின உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வீரதீர செயல்புரிந்தோர் மற்றும் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கௌரவித்தார். விருது பெற்றவர்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பின்னர் அணிவகுப்பை தலைமை தாங்கிச் சென்ற கமாண்டரின் மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அமர்ந்திருந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அன்போடும் பரிவோடும் இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த பகுதி வழியாக சென்ற முதலமைச்சருக்கு அப்பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களும் முதலமைச்சருக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களை பார்த்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கையசைத்து தமது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்.